மக்களே, வெல்கம் டு கேகேஸ் கான்டென்ட். இன்றைக்கி சிறகடிக்க சீரியல் டிசம்பர் 25th எபிசோடை என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சஜஸ்ட்டு கொடுத்துட்றேன். கதிர் அண்ட் ஒய்ஃப் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து மனோஜோடைய 30 lakhs ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இவங்க வீடு யார், முத்து அவங்க ஃபேமிலியில் வந்து அப்பா அம்மா எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த எப்படி ஏமாந்தாங்க, அதை எப்படி நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாராலையும் முடியலன்னு சொல்லி போயிடுறாங்க. அவங்கவுங்க கலைஞ்சி போயிடும்போது முத்துவோட அப்பா வந்து சொல்கிறாரு, முத்து நீ தாண்டா அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அது உன்னால் தான் முடியும், மனோஜால் அதை பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால் நீ எப்படியாவது அதை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கீழே பொறுப்பை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அப்போ இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னா, முத்து வந்து அந்த மனோஜோட பார்க் ஃப்ரெண்டை போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அங்கனிக்கெலாம் வந்து காரில் அவரை கூப்பிட்டு வந்து முத்து வாங்கக்கூடிய அந்த 3 கோடி ரூபா பெருமான அந்த வீடை வந்து வாங்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு வராங்க. வரும்போது அந்த ஏரியாவில் கார்னரில் அந்த இளநீ விற்கிறவர் அவர் பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, அண்ணே எனக்கு அந்த வீடை பற்றி எனக்கு விவரம் தெரியணும். எது தம்பி, அந்த கடைசி வீடா? ஆமாண்ணே அப்படின்னு சொல்லி அந்த இளநீ கடைக்காரருக்கு சொல்கிறாரு. அதுக்கு முத்து வந்து நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணணும், இளநீ வெட்டி கொடுங்க, நம்ம பேசிகிட்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ அந்த நேரத்தில் தம்பி அதில் கதிர்னு அவங்க ஒய்ஃபும் கதிரும் 2 பேருமே இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃப்ராடுலண்ட், அதாவது ஏமாற்றக்கூடிய ஆட்கள் அவங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மேலே நிறையா இந்த மாதிரி ஃப்ராடு கேஸ்லாம் உண்டு. நிறைய தடவை நானும் அவங்கள பார்த்துருக்கேன். என்கிட்ட வந்து இளநீ கேட்பாங்க, நான் கொண்டு போய் கொடுப்பேன். அப்புறம் மற்றபடி ரொம்ப அவங்கக்கிட்ட எனக்கு டச் கிடையாது. ஆனால் வெளியில் பேசுகிறது எல்லாமே வந்து அவங்க சரியில்லாத ஃபேமிலி, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிண்ணே, அப்போது இவர் நிஜமாகவே ஃப்ராடு அப்படின்றத நாங்கள் எப்படி நம்ம ஊர்ஜினப்படுத்துறது அப்படின்னு. வேறு யாராவது அவரை பார்க்க வருவாங்களான்னு சொல்லி முத்து கேட்கும்போது, ஆமாம் தம்பி வருவாங்க. யார் வருவாங்கன்னா, அந்த டிவி சீரியலில் ஒருத்தர் வெள்ளையாக நடிப்பார், அவர் வந்து அடிக்கடி வந்து கதிரையும் அவங்க ஒய்ஃபையும் பார்க்க வருவார். இது போக கதிர்கிட்ட வந்து நிறைய பேர் வரும்போது அந்த இங்கிலீஷில் நிறையா பேர் பேசுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, அந்த சீரியல் ஆக்டரை பற்றி பேசுகிறாங்க. அப்போ கதிர் கேட்குறாரு, அவர் எந்தெந்த சீரியலில் நடிக்கிறாரு, எப்படி நீங்கள் ஏற்கனவே சீரியல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியல தம்பி, ஆனால் சீரியல் நடிக்கிற ஆள், அப்பப்போ நம்ம டிவியில் பார்க்கலாம் அவரை. சரிண்ணே, வேறு யார் இது போக வருவா அப்படின்னு கேட்பார் முத்து. அப்போ வந்து அந்த இளநீ கடைக்காரர் சொல்லுவார், இது போக இங்கே வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா வரும், அது வந்து இங்கே பக்கத்து தெருவிலேருந்து வரும், அந்த ஏரியாவிலேருந்து வரும். அந்த ஒரு அம்மா மட்டும் வீட்டில் போய் எல்லாமே ஒரு வீட்டு வேலைக்காரம்மா என்ன செய்வோம் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த அம்மா போயிடும் அப்படின்னோடனே முத்து அப்போ என்ன கேட்பாருன்னா, அப்போ அந்த அம்மாவோட அட்ரஸ் கொடுங்கண்ணே, நான் அந்த அம்மாவை நேரில் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவர் உடனே அட்ரஸை கொடுத்துருவாரு. பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க தம்பி, நீ போய் பார்த்துடலாம், இப்போ கூட இருப்பாங்க அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, எனக்கு கொஞ்சம் அப்பப்போ தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நம்பர் அவர்கிட்ட கையில் கொடுத்துருவார். யார்கிட்ட, இளநீ கடைக்காரர்கிட்ட நம்பரை கொடுத்துட்டு, நீங்கள் வந்து எனக்கு அப்பப்போ தகவல் சொல்லுங்கள் ஏதாவது தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறக்கு பார்ப்பாங்க. காரில் ஏறும்போது அந்த ஃப்ரெண்டு மனோஜோட ஃப்ரெண்டு வந்து கிண்டல் அடிப்பார், முத்து நீ பயங்கரமான ஆளாக இருக்க, உன்னை நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, நீயும் பேசாமல் போலீஸில் சேர்ந்துருக்கலான்னு சொல்லி கிண்டல் அடிப்பார். காரில் ஏறின உடனே அந்த ஜீவா அவங்க அந்த 2 கிளாஸ் கூலிங் கிளாஸை வந்து முத்துக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நான் கனடாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு தான்ட்டு. அதை அந்த அந்த பார்க் ஃப்ரெண்டு வந்து கிளாஸை போட்டுட்டு முத்து நல்லா இருக்கான்னு கேட்கவும் முத்துக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும். யோ நீ கிளாஸை வையா அப்படின்னோடனே, ஏன் முத்து இப்படி கத்துற, எல்லாம் ஒன்றால் தான் ஏன் வந்தது இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னோடனே, பெரிய இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கிளாஸை தூக்கி அங்கே வச்சுருவார். அதுக்கப்புறம் மீனாவுக்கு வந்து முத்து அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார். மீனா இந்த மாதிரி வந்து எங்கே இருக்கேன்னு கேட்டுட்டு, நான் வந்து அம்மாவோட கடையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுறேன், ஒருத்தர் இருக்கார் காரில், அவரை நான் இறக்கி விட்டுட்டு நான் உன்னை அங்கே பார்க்க வரேன், நீ அங்கேயே இருன்னு சொல்லிவிட்டு மீனாக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மெசேஜை சொன்னோடனே மீனா அங்கே வெயிட் பண்ணுவாங்க. இவரும் மீனாவை பார்க்க போயிடுவார். இதுக்கிடையில் மீனாவோட ஃபேமிலியில் ஒரு சின்ன டிஸ்கஷன் ஓடும் அந்த கடையில். அவங்க அம்மாவும் சீதாவும் அங்கே தான் இருப்பாங்க யாரும். மீனாவோட வளர்ச்சியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன்லாம் நீ ஒர்க் எடுத்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. சீதாவும் ரொம்ப நல்லா ப்ரைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா அதை பற்றி.
அப்போ அந்த நேரத்தில் சீதா வந்து மீனாட்ட சொல்லுவா, ரோஹிணிக்கு வந்து இதெல்லாம் நல்லா வேணும்க்கா. ஏன்னா அன்னைக்கு நீ அவ்வளோ சொன்ன கோயிலில் வந்து இந்த மாதிரி ஒரு அபசகனமாக ஒன்று நடந்துச்சு. அந்த தண்ணி குடம் கீழே விழுந்தது. அதை கூட கேட்காம அவங்க பாட்டுக்கு அவசர அவசரமாக போய் எல்லாத்தையும் முடிக்கணுன்றக்காகவே ஓடினாங்க. பாரு இன்னைக்கு நீ சொன்னதை கேட்டிருந்தா அவங்க கரெக்டாக இருந்திருப்பாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு அம்மாவும் மீனாவோட அம்மாவும் சேர்ந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் சரிதான், நீ சொல்லியிருந்திருந்த அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த ரூபா மிச்சப்படுத்திருக்கலாம்ல. சரி எதுவாக இருந்தால் என்ன, பெரிய அமௌண்ட்டு 30 லட்ச ரூபான்றது, அது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும். அது என்ன ஆச்சு மீனா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஆமாம்மா இவங்க எல்லாரும் வந்ததுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக முத்துவும் அதை தேடிக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமாக அதுக்கு நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு, அந்த கடைக்கு வந்துட்டு மீனாட்ட காமிக்கிறாரு. இங்கே பாரு மீனா, நல்லா இருக்கா நான் போட்டிருக்க கூலிங் கிளாஸு அப்படின்ட்டு கேட்டோன்னே, சூப்பராக இருக்குங்க, ஏது அப்படின்னோடனே, அந்த கனடா பொண்ணு எனக்கு கொடுத்துச்சு, உனக்கும் சேர்த்து ஒன்று கொடுத்துருக்கு, இந்தா பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, அவங்க மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்டு, மீனா, முத்து, சீதா, அவங்க அம்மா எல்லாருமா சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. செல்ஃபி எடுக்கும்போது சீதா அதை பார்க்குறா, அந்த ஃபோனை வாங்கி செல்ஃபி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஸ்க்ரால் பண்ணும்போது அடுத்து அந்த ஜீவாவுடைய ஃபோட்டோ இருக்குது. அதில் முத்துவும் ஜீவாவும் எடுத்த ஃபோட்டோவை, அந்த ஜீவாவும் முத்துவும் எடுத்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சீதா கேட்குறா, இது யார் மாமா? இதுதான் அந்த கன்னடா பொண்ணு. உங்களுக்கு இல்லை மாமா, இது வந்து கன்னடா பொண்ணு கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்கள் கல்யாணத்தில் இந்த இந்த பொண்ணால் தானே மனோஜ் வந்து இந்த மாதிரி வந்து வேணான்னு சொல்லிட்டு ஓடி போனார், இந்த பொண்ணு தான் அது அப்படின்னோடனே, இதுவா நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னோடனே, எனக்கு நல்லா தெரியும் இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு அங்கே போனதுக்கு நடந்து வெளியே போன கல்யாண மண்டபத்துலேருந்து நடந்து வெளியே போகும்போது நான் பின்னாடியே போகும்போது அந்த இடத்துல வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி நான் ஜீவா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஜீவாவா? அப்போ நீ சொன்னது நிஜம்தான், அந்த பொண்ணு பேரும் ஜீவா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் ஷாக்காகி நிற்பாங்க. இப்போ மீனா வந்து இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிடுவாங்க முத்துக்கிட்ட, ஏங்க அப்போ இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ முத்து வந்து, ஆமாம் மீனா இந்த பொண்ணு தான், உனக்கு கூட ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி உன்னுடைய வண்டி மாட்டிக்கிச்சின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நான் வந்திருக்கும் போது நீ அங்கே இருந்த, அந்த நேரம் அந்த உள்ள ஒரு சின்ன தகராறு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சின்ன பிரச்சனை நடந்துச்சு. அப்போ வந்து இந்த பொண்ணு வெளியே வந்து என்கிட்ட ஒரு விட்னஸ் கையெழுத்து கேட்டுச்சே. ஆமாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னோடனே முத்து இன்னொரு இன்சிடெண்ட்டை சொல்லுவான். நேற்று கூட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது. என்ன அப்படின்னா, மனோஜ் உள்ளே வந்திருந்தான், இந்த பொண்ணு வந்து ஒரு இடத்த ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்ததுன்னு சொல்லி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அந்த பொண்ணை ட்ராப் பண்ண போயிருந்தேன். அப்போ மனோஜ் அங்கே இருக்கும்போது, நீ என்னடா இங்கே பண்ணுறேன்னு என்ன கேட்டேன். உடனே நீ என்னடா இங்கே பண்ணுறேன்னு கேட்கும்போது, நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ பணம் ஆகும் என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறக்காக வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே அப்படியான்னு கேட்டுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அந்த பொண்ணு வேகமாக வெளியில் வந்துட்டு, வா முத்து நம்ம கிளம்பலாம், இது ஒன்றும் டைம் சரியில்லை, இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சான்னு கேட்டேன். ஆமாம் நான் முடிச்சிட்டேன், ஆனால் உள்ளே எனக்கு வேண்டாத ஆட்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க, எனக்கு அது பிடிக்கல, வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமா இந்த அம்மா வெளியில் வந்து கிளம்பி காரில் என் கூட வந்துட்டு நான் வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டேன். அப்போ மீனா வந்து ஃபைனலாக ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க முத்துக்கிட்ட. இந்த இப்போ இப்போ எனக்கு புரியுதுங்க, இப்போது இந்த பொண்ணு தான்ன்றதை நம்ம தெளிவுபடியாச்சு. நீங்கள் போய் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நடந்துச்சுன்ட்டு தெளிவாக கேளுங்க, அதுதான் கரெக்டாக வரும் அப்படின்றத மீனா வந்து செக் பண்ணுறாங்க. உடனே முத்து இன்னொரு இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்துகிறாரு. இன்னொரு விஷயம் மீனா என்ன அப்படின்னா, நம்ம மனோஜ் வந்து புது கடையை ஓப்பன் பண்ணும்போது ஞாபகம் இருக்கா, இந்த அம்மா அன்றைக்கி வந்திருந்தது, அது சொல்கிற அதே 30 லட்சத்தை வச்சு தான் இவன் வந்து இந்த கடையை ஓப்பன் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். மாமனார்ட்ட இருந்தெல்லாம் ஒன்றும் வரல, அநேகமாக தீர விசாரித்தோம்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு நல்ல தெளிவாக கிடச்சிரும்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அந்த ஜீவாவை பார்க்குறதுக்கு முத்து வேகமாக போயிட்டுருக்காரு. முத்து இப்போ ஜீவாவை வேகமாக பார்க்க வராரு. வேகமாக அவங்க ஃப்ளாட்டுக்கு போய் அவங்களுடைய ரூமுக்குள்ளே போய் அந்த இருக்க சோஃபாவில் ரொம்ப ஒரு கோவத்தோடு உட்காந்துருக்கும்போது ஜீவா வேகமாக வந்து, என்ன முத்து பண்ணிகிட்ருக்க, நீ பாட்டுக்கு திறந்த வீட்டில் வந்துட்டு நீ வேகமாக வந்து இப்படி உட்காந்துட்ருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, விவரத்தை சொல்லு, நான் தான் கார் வேணான்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ காருக்காகலாம் வரல, நான் தான் கார் வேணான்னு சொல்லிட்டேன், திரும்ப வந்துட்டு காருக்காக வரலன்னா என்ன அர்த்தம், அப்புறம் என்னத்துக்காக வந்திருக்கேன், கரெக்டாக சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னா ஜீவா கேட்கும்போது,
என்னுடைய பணத்தை எங்கே அப்படின்னு. என்ன பணம் உனக்கு, நான் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னோடனே, என்னுடைய 30 லட்ச ரூபா பணம். என்ன 30 லட்ச ரூபா பணம் அப்படின்னு கேட்பா அவ. கேட்டதுக்கு, உனக்கு நான் யாருன்னு தெரியுமா, எனக்கு தெரியல சொல்லு அப்படின்னோடனே, உனக்கு மனோஜ் தெரியுமா. மனோஜா, மனோஜ் தெரியும், சொல்லு என்ன அப்படின்னு. நீ மனோஜோட லவ்வர் தானே, எக்ஸ் லவ்வர் தானே அப்படின்னு. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் இதுன்னு ஜீவா கேட்பா. கேட்டதுக்கு, மனோஜ் வேற யாரும் இல்லை, சேம் பிளட், என்னுடைய அண்ணன் தான் அவன். அதை ஏன் இவ்வளோ நேரம் சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்க, அதான் உன் அண்ணன் சொல்லிட்டா எனக்கு தெரிஞ்சிட போகுது, இதை போய் ஏன் இவ்வளோ சுற்றி வளைச்சி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஜீவா கேட்பாங்க. சரி, இப்போ இதனால உனக்கு என்ன பிரச்சனை, நீ தான் முழுசாக 27 லட்ச ரூபா எங்கள் அப்பா பணத்தை எடுத்துகிட்டு நீ கனடா ஓடி போனல, அப்போ அந்த பணத்தை கேட்குறதுக்கு நான் தானே வந்தாகணும், அப்போ அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி முத்து கேட்பான். கேட்டதுக்கு ஜீவா வந்து, நான் கொடுக்க வேண்டியது இருக்குது, நான்லாம் ஒன்றும் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. எங்கள் அப்பா பணத்தை ஏமாற்றி நீ எடுத்துகிட்டு போய் அதை கனடாவில் இன்வெஸ்ட் பண்ணி நீ அங்கே உன்னுடைய தொழிலையோ இன்னத்தையோ பெருக்கிட்டு இருக்க, அதுக்கு எங்கள் அப்பா பணம் தான் கிடச்சதா, ஒழுங்காக மரியாதையாக எனக்கு கொடுனோடனே அவங்க சிரிப்பாங்க. யார், ஜீவா சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ முத்து கேட்பாங்க, என்ன சிரிக்கிற அப்படின்னு. இல்லை, நான் கொடுத்த பணத்தை நீ திரும்ப என்கிட்டயே மறுபடியும் வந்து கேட்பியா, நானே ரூபா கொடுத்துட்டேனே எல்லா பணத்தையுமே, நீ எப்போ கொடுத்த, உனக்கு ஞாபகம் இருக்கா, போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு விட்னஸ் கையெழுத்து போட்டல எனக்கு பதிலாக, எனக்கு சாட்சியா. அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த பஞ்சாயத்து தான் உள்ளே ஓடிச்சு. அதுலேயும் வந்து நான் தெளிவாக வந்து சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி வந்து எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு நீ தான் அதுக்கு சாட்சி கொடுத்துருக்க, வேணும்னா நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஜீவா சொன்னோடனே முத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ முத்து வந்து, அப்போ நீ வந்து பணத்தை கொடுத்துட்டியா, நிஜமாகவே கொடுத்துட்டியான்னு கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஆமாம், நான் கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே, இந்த விஷயம்லாம் உனக்கு ஏன் மனோஜ் சொல்லலையா அவங்க வீட்டில். அவன் எதை சொன்னான், அவன் எதுவுமே சொல்ல மாட்டான்ல. இன்னும் மனோஜ் அப்போ மாறலையா, பார்த்துக்கோ எப்படி இருக்கான் உன் அண்ணன் அப்படின்னோடனே, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, நீ சொல்லு. நான் வந்து எப்போ வந்து வா ஓடி போகலான்னு உங்கள் வீட்டிலேருந்து 27 லட்ச ரூபா திருடி எடுத்துகிட்டு வந்து ஓடி போகிறதுக்கு ரெடியாக இருக்கானோ, அப்போ என் வாழ்க்கையோடைய நிலைமையை பாரு. இவனை நம்பி நான் போனேன், என்னையை தராட்டில் விட்டுட்டு இவன் தப்பிச்சு போயிடுவான் எல்லா இடத்துக்கும், அதாவது பணம்னு சொல்லி ஓடி போயிடுவான், அதனால தான் வந்து இவனை வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னோன்னே இவனுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது முத்துக்கு. அப்போ முத்து வந்து, அப்போ நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், எங்கள் வீட்டில் வந்து இதை மனோஜ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கான், இந்த பணம் வந்து மனோஜோட பணம் தான், அதில் தான் வந்து நான் கனடா போனேன்னு நீ சொல்லி அந்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துட்டேன்னு நீ சொல்லணும் எங்கள் வீட்டில் அப்படின்னோடனே, இதை நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்பா ஜீவா. இல்லை, நீ சொன்னால் தான் அது சரியாக வரும், இல்லைனா நான் போய் சொல்கிறேன்னு சொல்லி அவன் கதை கட்டி முடிச்சுடுவான். இல்லையே, நம்ம தான் போலீஸ் ஸ்டேஷனில் விட்னஸ் வச்சுருக்கோம்ல, அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வீட்டில் போய் கொடு, அதை கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம். ஆனால் இவன் என்ன செய்வானா, இது எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரன், இவன் போய் சொல்கிறான், எல்லாமே ஃப்ராடு, முத்து ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை கதை கட்டி ஏமாற்றி விட்ருவான், நீ வந்தால் தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு ஜீவாவை ஹெல்ப் கேட்குற மாதிரி கேட்பான், ரெக்வஸ்ட் பண்ணுவான். கேட்கும்போது அப்போ ஜீவா சொல்லுவாள், ஆமாம் அதுவும் சரி தான், ஆனால் இவனுக்கு இவ்வளோ தூரத்துக்கு புத்தி இருக்காது, ஆனால் அவன் கூட இருக்காளே ரோகிணி, அவளுக்கு தான் புத்தி இருக்கும். என்னன்னா 27 லட்சத்தை என்கிட்ட 30 லட்சமும் வட்டியோடு சேர்த்து வாங்கியிருக்கா, அவள் தான் வாங்கினா, அதை இவன்லாம் வாங்கியிருக்க மாட்டான், இவன் இருந்துதான் இவன் கண்டுபிடிச்சி கொடுக்க கூட மாட்டான், ரோகிணியால் தான் இவனுக்கு இந்த பணத்தை கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிவிட்டு இந்த மாதிரி அப்போ ஜீவா வந்து கன்ஃபார்ம் பண்ணுவான். என்ன கன்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை முத்து, எனக்கும் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ஒரு பைசல் பண்ண வேண்டியது இருக்குது, நான் உனக்காக வந்து வீட்டில் நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இப்போ சீனை அங்கே கட் பண்ணி முத்துவோட வீட்டுக்கு சீனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ முத்துவோட அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரியும், அந்த சைடு வந்து மீனா அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லுமா அப்படின்னு விவரம் பேசிகிட்டு இருக்கும்போது முத்துவோட அம்மா வந்து மீனாட்ட எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லுவாங்க. தண்ணி கொடுக்கும்போது மீனா அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறத இவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறது. அப்போ வந்து மீனாட்ட கேட்பாங்க, ஏண்டி வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீ இப்படி தான் சொல்லுவியா. இல்லத்தை, எங்கள் அம்மா கேட்டாங்க பணம் கிடச்சிருச்சான்ட்டு. அதுதான் சரி தான், அதுக்காக உங்கள் அம்மா வந்து கொடுத்துருவாங்களான்னொன்னே மீனாக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் மூமெண்ட்டாக இருக்கும் அது. அப்போ ரோகிணி பற்றி அவங்க அந்த மாமியார் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. நீ பாரு, 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு கடையை வைக்கிறக்கா அவங்க அப்பாட்ட ரூபா வாங்கி கொடுத்துருக்கா, இது போக நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, எனக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா, நீ என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்க, உங்கள் வீட்டில் என்ன செஞ்சிட்ருக்காங்க, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே மீனாக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கும்போது அப்போ தான் முத்துவோட என்ட்ரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்.
அது ஒரு நல்ல வித்தியாசமாக இருக்கும் அந்த என்ட்ரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது மித்து வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்க எல்லா மக்கள் சக மக்கள், அதாவது அண்ணன் தம்பி அப்பா அம்மா அவர் ஒரு ஒய்ஃபு எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லி எல்லாரையும் கூப்பிடுவாப்புல. கூப்பிட்டோடனே அவங்க அப்பா கேட்பாரு, என்னடா என்ன ஆச்சு, ஏன்டா இப்படி பதட்டமாக இருக்க அப்படின்னு. நீ வாப்பா, நீ வந்து உட்காருப்பா இந்த இடத்துல அப்படின்னு உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாவையும் வந்துட்டு அவங்க அம்மா கேட்பாங்க, ஏன்டா நீ இப்படி இருக்கணும், நீயும் இங்கே அப்பா பக்கத்தில் உட்காருமா, இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் இந்த இடத்துக்கு ஜட்ஜு, நீங்கள் 2 பேரும் இப்படியே உட்காருங்க, கோர்ட்டில் இருக்குமே அந்த கூண்டு எங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கூண்டுக்கு அங்கே நிற்கல அவங்களுடைய டைனிங் டேபிள் இருக்கும். டைனிங் டேபிளில் இருக்க அந்த மைக்காவை தூக்கி சைடில் வச்சுட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த 4 ஃப்ரேம் கால் வச்ச ஃப்ரேமை எடுத்துகிட்டு தூக்கிட்டு வந்து ஹாலில் போட்டு இதுதான் கூண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி இங்கே வச்சுட்டு இன்றைக்கி வந்து சினாரியோ இன்றைக்கூட முடிச்சிருவாங்க. இதில் என்ன பியூட்டினா, நாளைக்கு தான் இன்னும் பயங்கர அதிரி புதிரியாக இருக்குது. அந்த ப்ரொமோவுமே டக்கராக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, இந்த சினாரியோ நடக்கிற விஷயங்கள் அதனுடைய உண்மைத்தனம் எல்லாமே வந்து முத்துவோட அம்மாவுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சோடனே ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடச்சோடனே அவன் நேராக போய் ரோகிணியை ஒரே பலார்னு அரைஞ்சி ரோகிணியை சுருண்டு தரையில் உழுவுருவாங்க. அதோட அந்த ப்ரொமோ ஸ்டாப் ஆயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போடுறேன். இன்னும் நிறையா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஒவ்வொரு சினாரியோ பற்றி. இதிலேருந்து நமக்கு இன்னும் கருத்துக்கள் நம்ம எடுத்து நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.